ஸோ இன்றைக்கி இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் வந்து ரொம்பவே சாஞ்சு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே போய் விழுது. அவங்க வந்து அதை உடச்சி விட்டுருந்தாங்க. நம்மளே அப்படி நின்றுது. அந்த கிழமை பாருங்கள் ரொம்ப உடஞ்சி காஞ்சி போயிருக்குங்க. இப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம். வழக்கம் போல் நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறோங்க. கீழே வந்து தேவையில்லாத கிளைங்க நிறையா, அதே மாதிரி சின்ன சின்ன புது செடி இந்த வேர்லேருந்து வளர்ந்துருந்தது. அதையும் வந்து நல்லா கழிச்சு எடுத்துக்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் வந்ததுன்னா அப்படியே இந்த இடமே காடு மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மெயின் ஸ்டெம்மை விட்டு சுற்றிலும் இருக்க தேவையில்லாத கிளைங்க, அந்த சக்கஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், இதுவும் பார்த்திங்கன்னா பொங்க மரம் தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் வேர் பகுதியிலேருந்து நிறைய சின்ன சின்ன செடியாக வளர்ந்து முளைச்சி வந்துடும். அப்புறம் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு 5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் உள்ள தேவையில்லாத கிளைங்களெல்லாம் தச்சு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஏன்னா மக்கள் வந்து அந்த மாதிரி கிளைங்களெல்லாம் எங்கேயாவது கொஞ்சம் இருக்குது, வண்டியில் படுதுன்னொன்னே உடச்சி மரத்தை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. நம்ம மேலே கொஞ்சம் நீட்டாக பண்ணிடுறோம். திருப்பி அந்த கிளை வந்து முளைக்காத மாதிரி நம்ம சுத்தமாக பண்ணிடுவோம். இந்த கிளையை வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், சரி மரமும் ரொம்ப சாயுதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த கிளையை தச்சு விட்டேன்.